இப்போ வந்துட்டு சில பேர் பின்னாடி பிஜேபி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. ம். டிவிகே தலைவர் விஜய் பின்னாடி யார் இருக்கா? இல்ல அது யார் இருக்கான்லாம் இப்ப இப்ப சொல்ல முடியாது. சரி. அவருடைய ஸ்டாண்ட பொறுத்து தான். இந்த தேர்தல்ல தனியா நிக்கிறாரா? இல்ல அதிமுக, பிஜேபி கூட்டணியோடு சேருகிறாரா? என்பதை சேர்றதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? 100% இருக்கு. ஓகே. 100% ஏன்னா, இப்போ இந்தியாவிலேயே பெரிய கூட்டணி தலைவர் யாருன்னா அமித்ஷா தான். ம். யார் யாரோட சேரணும்? யார பிரிக்கணும்? யார ஆட்சி அமர்த்தணும்? இதுதான் அமித்ஷாவுடைய வேலை. இப்போ இப்போ யாரு நீங்க சொல்றத பார்த்தா, இவங்கள நகர்த்துறது கூட அமித்ஷா தான் நகர்த்துறாரா? வேற டிவிகேவ நகர்த்துறது ஆமா அமித்ஷாவா? அமித்ஷா தான். ஆ. ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசு அ அசரா காருக்கு தனி நீதிபதி செந்தில்குமார் தலைமையில போட்டு இவர எப்படியாவது இந்த 41 கரூர் கரூர் சம்பவம். மரணத்திற்கு ஆ. நீங்க உண்மையாகவே விஜய் தான் காரணம். அதுதான் ஏன்னா கூட்டத்த போ அந்த தொடர்ச்சியா ஒரே இடத்துல கூட்டத்தை சேர்த்தது அவருடைய தப்பு தான். ம். எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா 500 பேர் நின்னு அங்கேயே பேசிட்டு நன்றி வணக்கம் கிளம்புன்னு வந்துட்டே இருப்பாரு. இவரு ஏர்போர்ட் வந்து ஏறி கேரவன் மேல படுத்துட்டு இந்த கேம்ஸ் விளையாண்டுட்டு, அ எல்லாத்தையும் எங்க வந்து சேர்த்துறது. அது ஒரு சினிமாக்காரன் எப்பவுமே வந்து ஒரு போலித்தனமா இருப்பான். ஒரு பிரம்மாண்டத்த காமிப்பான். மனித உயிர்கள் பத்திலாம் கவலை